திருவள்ளூர் மாவட்டம் குன்றத்தூரை சேர்ந்த அபிராம் என்கிற கொலைக்காரி தன்னுடைய 2 குழந்தைகளை தூக்க மாத்திரை கொடுத்து கொலை பண்ணியிருக்கா. தன்னுடைய திருமணத்துக்கு மீறிய உறவின் காரணமா. அவ தன்னுடைய கணவன் 2 குழந்தைகளுக்கும் தூக்க மாத்திரை குடுத்துட்டு ஓடி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கா. இதுல அதிர்ஷ்டவசமா கணவர் உயிர் பொழச்சிருக்காரு. ஒரு குழந்தை இறந்துருச்சு. ஒரு குழந்தை இறக்கல. கொஞ்சம் உயிர் இருந்திருக்கு. அந்த குழந்தைய கழுத்த நசுக்கி கொன்றுக்கா. மனசாட்சியே இல்லாம. பண்ணிட்டு அந்த திருமணத்துக்கு மீறிய உறவு வச்சிருந்த ஒருத்தன் மீனாட்சி சுந்தரம் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பிரபல பிரியாணி கடை ஓனர். அவனுக்கு கால் பண்ணி சொல்லும்போது, அவன் என்ன சொல்றான்னா, "லைட்லாம் ஆஃப் பண்ணி போட்டுக்க. காலையில நம்ம எங்கேயாச்சும் ஓடி போயிரலாம்" அப்படிங்கிற மாதிரி. சரி இந்த நாய் தான் ஓடி போகணும்னு 2 பேரும் பிளான் பண்ணாங்க இல்லையா? நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம ஓடி போக வேண்டியது தானே. அந்த குழந்தைங்களாச்சும் உயிரோட இருந்திருக்கும் இல்லையா? அதுங்கள ஏன் கொல்லணும்? கொன்னுட்டு போனா மட்டும் இவள விட்டுருவாங்களா போலீஸ்காரங்க? ஓடி போனா கூட சரி நாய் ஓடி போயிருச்சுன்னு சொல்லிட்டு, அந்த அப்பாவாச்சும் அந்த 2 குழந்தைங்களையும் வளர்த்திருப்பாரு இல்லையா? அம்மா இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்க உயிரோடாச்சும் இருந்திருக்கும்ல இன்னைக்கு. இவள போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருக்காங்க. 7 வருஷம் ஆகி 7 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் ஆயுள் தண்டனை குடுத்துருக்காங்க. இந்த 7 வருஷத்துலயும் ஒரு நார்மலா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லன்னா கூட நமக்கெல்லாம் அவ்ளோ பதபதைக்கும் நமக்கு. ஆனா இவ சீவி சிங்காரிச்சு, நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கா. அந்த ஆயுள் தண்டனை குடுக்குற அன்னைக்கு. இங்க வந்துட்டு கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு எங்க வீட்ல முதியோர்கள் இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கணும். அதனால குறைந்தபட்ச தண்டனை குடுங்க. நாங்க ஆல்ரெடி ஏற்கனவே 7 வருஷம் ஜெயில்ல இருந்துட்டோம். அதனால கம்மியான தண்டனை குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கா. அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 கொலை பண்ணவனுக்கு சாதாரண சாதாரண தண்டனை குடுக்க முடியாது. ஆயுள் தண்டனை, அதாவது சாகும் வரை ஆயுள் தண்டனை குடுத்திருக்கு. ஆனா ஆயுள் தண்டனை மட்டும் போதாது அப்படிங்கிற மாதிரி நீதிபதி செம்மல் சொல்லியிருக்காரு. இவ தன்னுடைய பெத்த குழந்தைங்களையே கொன்னவா, எங்க அப்பா, அம்மாவ பார்த்து கிழிச்சிருவா இவ. இவ குறைந்தபட்ச தண்டனை கேட்கலாம். ஏன்னா, இவ கருணை கொலைல பண்ணா, அதனால குறைந்தபட்ச தண்டனைய கேட்கிறா. இவளெல்லாம் நேர்ல பார்த்தா அப்படியே மூஞ்சில ஆசிட் ஊத்துறதுக்கு வருது. எப்படிதான் ஒரு தாய்க்கு இந்த மாதிரிலாம் தோணுதுன்னு தெரியல எனக்கு. நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இவள மாரி ஒரு ஆள்லாம் உலகத்துல இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. மக்களாகிய உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.